என்ன கண்ணுங்களா, நீங்க ரெடியா? எதிர்கட்சிகளுக்கு ஆப்பு வைத்த மோடி. பிரதமர் மோடி நாட்டை வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்வது மட்டுமல்லாமல் நாட்டில் இன்னமும் நிலவி வரும் காலனித்துவ கூறுகளையும் வேரோடு வெட்டி விடுகிறார். அதிலும் முக்கியமாக 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் வென்று 3வது முறையாக ஆட்சி கட்டிலில் அமர்ந்த பிறகு ஆங்கிலேய ஆட்சியில் அமல்படுத்தப்பட்ட 2024ஆம் ஆண்டு வரை அமலில் இருந்த இந்தியன் பேனல் கோட் சட்டத்தை மாற்றி BNS சட்டத்தை கொண்டு வந்தார். மேலும் இது சட்ட வல்லுநர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் மிகுந்த வரவேற்பை பெற்று வருகிறது. அதன் வரிசையில் சமீபத்தில் நாட்டில் இருக்கும் ஆளுநர் மாளிகை லோக்பவன் என்றும் பிரதமர் அலுவலகத்தை சேவா தீர்த்தம் என்றும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. பெயர் மாற்றங்கள் மக்களின் எண்ண ஓட்டத்திலும் பார்க்கும் பார்வையிலும் இந்தியா தனித்துவமாக பல சவால்களை கடந்து முன்னேறி வருகிறது என்ற உண்மையை உணர்த்தும் என சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர். இப்படி இருக்க இது குறித்து பிரதமர் மோடி சமீபத்தில் கூறியிருக்கையில், கடின உழைப்பு மூலம் குடிமக்கள் ஈட்டிய வருவாயை மீண்டும் அவர்களுக்கு சென்றடைய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. எதிர்வரும் 2035ஆம் ஆண்டிற்குள் மக்கள் மத்தியில் நிலவும் காலனித்துவ மனநிலையை நீக்கி நாம் மற்றவர்களின் கால் தடங்களை பின்தொடராமல் நம் பாதையில் நாம் தடம் பதிக்க வேண்டும். நம் முன் உள்ள எல்லா சவால்களையும் எதிர்கொண்டு முன்னேற வேண்டும். நம் நாட்டில் என்றும் நிலவும் காலனித்துவ மனநிலையை நாம் முழுவதும் அகற்றுவது இக்காலத்தின் தேவையாகிறது. அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நாட்டு மக்களை தொலைநோக்கு பார்வையுடன் முன்னோக்கி அழைத்து செல்ல விருப்பம் கொள்கிறேன். வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள் ஈவுத்தொகை வாயிலாக கோரப்படாத நிதியாக 1.4 லட்சம் கோடி ரூபாய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. மத்திய அரசு மக்கள் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. அரசின் பல சேவைகளை பெற ஒரு நபரின் சுய கையொப்பமே போதுமான ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதன் மூலம் குடிமக்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்க செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் முந்தைய ஆட்சியாளர்கள் நம் நாட்டு மக்கள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. பிரதமர் இந்த உரையில் போற போக்கில் இன்னொரு விஷயத்தையும் அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறார். அதாவது அடுத்த 10 ஆண்டுகளுக்கு மக்களுக்கான இலக்கை நிர்ணயித்திருப்பதாக கூறியிருக்கிறார். பாஜக எதிர்ப்பாளர்கள் பிரதமர் மோடி அரசியலிலிருந்து ஓய்வு பெற வேண்டும் என கெஞ்சி வரும் நிலையில் அவர்களுக்கு வயிற்றில் புளியை கரைக்கும் வகையில் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நான் நிலைத்திருப்பேன் என்று பேசியிருக்கிறார் என்பதும் கவனிக்கத்தக்கது.